ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கீஸ் கிச்சனில் புலாவ், சப்பாத்தி அப்புறம் நான் எல்லாத்துக்கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு பன்னீர் கிரேவி ஒன்று செய்ய போகிறோங்க. ஆனால் நம்ம இது செய்கிறதுக்கு க்ரீமோ பட்டரோ அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த கன்சிஸ்டன்சியில் சூப்பரான ஒரு ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் கிரேவி எப்படி நம்ம வீட்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத செஞ்சு காமிக்க போகிறேன். இது புலாவோடவெல்லாம் செம காம்போவாக இருக்கும். சப்பாத்தியோட அப்புறம் நானோட ரொமாலி ரொட்டி இதோடவெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணுறது, இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இந்த கிரேவிக்கு முதல்ல ஒரு கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் இந்த அளவுக்கு பட்டை, ஒரு ஏலக்காய், கூடவே 2-3 போல் கிராம்பு, சின்ன துண்டு கல்பாசி, அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதெல்லாம் சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வாசம் வர்றது வரைக்கும் வதக்கிக்கோங்க. வாசம் நல்லா வந்ததுக்கப்புறமா இதில் பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயத்தை நான் சாப்பரில் போட்டு எடுத்திருக்கேன், பொடி பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் வதக்குனா போதும், ப்ரௌன் ஆக தேவையில்லை. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. அடுத்ததாக இதில் நம்ம சேர்க்க போகிறது இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நல்லா வாசம் கொடுக்கும். இது 1-2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக 3 தக்காளி பழத்தை பிளான்ச் பண்ணி சேர்த்துக்கிறேன். பிளான்ச் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை, 3 தக்காளி பழம் எடுத்துகிட்டு நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியில் போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா தோல் உறிஞ்சு வரும் இல்லைங்களா, அந்த பக்குவத்துக்கு அதை நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே எடுத்து வச்சுட்டு தோலை உரிச்சிட்டு கொஞ்சம் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், அதுக்கு பேர் தான் பிளான்ச்சிங். அதை சேர்த்துட்டு நல்லா அதிலிருந்து ஆயில் பிரியிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பச்சை வாசம் போயிடுச்சு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், அப்புறமா கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கூடவே 1 டீஸ்பூன் சாதா மிளகாய்த்தூள். இந்த காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு கலர் வேணும்னா மட்டும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அவங்கவுங்க காரத்தை பொறுத்து மிளகாய்த்தூளோட அளவை கூட்டி குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கினதும் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா இதை கொதிக்க விட போகிறோம். நம்ம சேர்த்துருக்கிற மசாலா பொடியோட பச்சை வாசம் போகணும். தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். எடுத்தோடனே அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மட்டும் சேர்த்து கொதிக்க விடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா ரெட்டிஷாக இருக்குது அந்த காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துனது. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் நான் சொன்னது, கேஷ்யூநட் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது ஒன்றும் இல்லைங்க, ஒரு 10 போல் முந்திரி பருப்பு எடுத்துகிட்டு கொஞ்சம் சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை இந்த டைமில் சேர்த்துருங்க. நம்ம க்ரீமு அப்புறமா பட்டர்லாம் சேர்க்காமல் இந்த கிரேவிக்கு நல்ல க்ரீமி அண்ட் திக்னஸ் கொடுக்கறதுக்காக இப்படி சேர்த்துக்கிறோம். இதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சர், அப்புறமா டேஸ்ட் நல்லா ரிச்சாக இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு கொஞ்சம் ஆயில் பிரிகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம க்ரீம் அப்புறம் பட்டர்லாம் சேர்க்குறது கொஞ்சம் உடம்புக்கு ரொம்ப ஃபேட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதை விடவே. இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்குறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் உப்பு போட்டு கொதிக்க விட்டுருக்கேன். அடுத்ததாக நம்ம பன்னீர் பீஸஸ் சேர்த்துக்கலாம். இந்த பன்னீரை லைட்டாக வறுத்துட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா டேரெக்டாகவும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி டேரெக்டாக சேர்த்துக்கிறேன். ஒரு 200 கிராம் பன்னீர் நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். இந்த மசாலாவோட இந்த பன்னீர் பீசஸ் எல்லாம் நல்லா சேர்ந்து வரட்டும். ஸோ இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் கரம் மசாலா தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். இந்த கரம் மசாலா பொடி ஃபைனலாக போட்டுக்கோங்க, அப்போ நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ அதெல்லாம் சேர்த்து நல்லா கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. கடைசியாக இதில் பார்த்திங்கன்னா கசூரி மெத்தி, காஞ்ச வெந்தயக்கீரையோட இலையை கையில் நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுருங்க. தேய்ச்சி போடும்போது வாசனை நல்லாயிருக்கும். போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி இலை போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் நல்ல ரிச் அண்ட் க்ரீமியான பன்னீர் கிரேவி ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இறக்கி வச்சிங்க அப்படின்னா கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். நீங்கள் நானோட
அப்புறம் சப்பாத்தியோட சூப்பராக இருக்கும். எல்லாத்தோடவும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.